அதே கால் அதே கால். ஓடாத நில்லு நில்லு ஓடாத. டேய் எங்களால ஓட முடியாது ஓடாத. இதுதான் நான் வலை கொண்டானோன்னு நினைச்சேன். நீ கண்ணை மூடி ஒரே அமுக்க அமைக்கிறான். நீங்க வாங்க. வணக்கம் சார். அடி சார் ஒரு ஏசி வண்டியா கொண்டு வரப்படாதா? அடி சிறுப்பால மூஞ்சி ஏசி கேக்குதா? உள்ள வா முட்டி முட்டி சாத்துறேன். ஏய் வாங்கயா. ப்ரமோஷன் விஷயம் நினைக்கிறேன். அறிவு இருக்கையா? ஒண்ணுதான் கேக்குறாரு. சார் ஒரு அக்யூஸ்ட் பிடி சொன்னா நீங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சார் நான் அந்த ஆளை பிடிக்க சொன்னா இந்த ஆளை என்ன பிடிச்சி கீழே உள்ள தட்டிட்டார் சார். உங்க ரெண்டு பேரும் சட்டை கட்டி வீட்டுக்கு அனுப்புறேன். ஏறியா சார் ஓடிட்டான் சார். காச்சேன் புடி நில்றா. ஏன் இப்படி தலைவலிக்க வர்றாங்க? டேய் நீ கடை போனே உனக்கு ஏத்த போற. நான் இங்க தான் சார் கூப்பிடுறாங்களே. கூப்பிடுறாங்க. நீங்க சார் ஏன் கூப்பிடுறீங்க? என்ன இனிமையான விசில். யோ கான்ஸ்டபிள் கம் ஆன் ஃபாலோ மீ. என்னது ரேஸ் கோர்ஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான் பரதேசி. என்ன இங்கிலீஷா? எத்தனை எழுத்து தெரியுமாடா? நாலு சார். கிண்டலா? ஏறா 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 நாய. சார் சார் நீங்க சார் வந்து உள்ள போய் சார். புண்ணிய போடா. அடிங்க இத ஒடிஞ்ச கால் சார். ஐயோ குண்டு வண்டி ஏறி. யோ ஏயா வண்டி என்ன வடிங்க? என்னடா மூஞ்சி விட்டு. சார் சார் யாரை கூப்பிட்ட? உங்களதான் சார். ஏய் மூஞ்சி முகரையும் பாரு. மான மரியாதை சூடு சுரணை எல்லாம் உதிர்த்து வந்து உட்கார்ந்துருக்கு. சாரு சோறுன்ற. அது இல்லடா. ஏய் அது இல்லண்ணே. உங்க மூஞ்சிய பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. மூஞ்சி அவ்வளவுதான். சத்தியம் பண்ணி சொல்றா நான் உள்ள இருக்க வேண்டியவன்டா. எவன் கஷ்டப்படுறத பார்த்தாலும் என் மனசு பொறுக்காதா. அப்படிப்பட்ட நான் ஒரு நாள் 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு சாப்பிட விட்டு ரசிக்கிறப்போ எதிர்பார்க்கவே இல்லப்பா. திடீர்னு நடு முதுகுல சூக்காலோட ஒரே மிதி. அங்க இருந்து இங்க வந்து விழுந்தேன். இரண்டு பார்த்தா உள்ள இருக்கேன். தப்பு, மாபெரும் தப்பு. இந்த சுதந்திர இந்தியால 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா? ஏன்டா கத்துற? எடுத்தது என் பாக்கெட்ல இன்னொருத்தன் பாக்கெட்ல இருந்து எடுத்தேன். அங்க பாருங்க ஒரு தேவதை வருது. எங்க பாக்குறீங்க? என்ன தனியா ஆடுது? அடையாட உயிரை வாங்க ரசிக்க விடுறா. சரி சரி. இதுக்கு மேல தாங்க முடியாதா? ஆமா நீங்க எங்க இங்க? நானு இன்ஸ்பெக்டரா இருக்கேமா. நானு அவரு அவனா? நீ என்னடா இருந்துக்கிற? கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளா? சரி இருந்து போ. அவன் கான்ஸ்டபிள்மா. ஆமா உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே. அம்மா பேசலாமா? பேசலாம். ஆனா அந்த பொட்டை ஏட்டி எடுத்து உள்ள இருக்கானே. அந்த பொடி மட்டைய நான் பாத்துக்கிறேன். உள்ள வாங்க. அம்மா செத்தண்டா சுவாமி செத்தண்டா. அண்ணா நான் போயிட்டு வரேன். பயவுல பக்கி அடிச்சனா வயசுல மூத்தவன். நான் உள்ள போய் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து உன்கிட்ட சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசையப்படாதாமா. அதே நல்ல கிட்ட நான் தெரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? நான் தான்டா போவேன். நான் தான் போவேன். நான் தான் போவேன். போடா. அப்பா எங்க ஆளக்கானா? அடிவாசம் உள்ள ரோசா நான் வந்து எனக்கு லேசா பட்டு கண்ணத்துல பாதித்த முத்துற போல தருது வேறதா. அடிவாசம் உள்ள ரோசா ஆத்தா ஆத்தா ஆத்தா. எழுந்துடா. பார்த்த மாதிரி இருக்கு. எங்கடா? ஐயோ ஆமா யாருடா இங்க இன்ஸ்பெக்டர்?
நீங்க தான் இன்ஸ்பெக்டர். அப்போ வெளியே என்னமோ சொன்னியே? அதுதான் எங்க ஊர் பவளக்குடி இந்த காலத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டோமா அதை சொன்னேன் நானு. ஆமா, உன் கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தானே, அவன் எங்க? அந்த பிச்சைக்காரன் வெளியில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குமா. நீ ரோட்ல போற பொண்ணுகளை பார்த்து கண்ணடிக்கிறது, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணுகளை பார்த்து கையசைக்கிறது, ஸ்கூலுக்கு போற பொண்ணுகளை பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி ஆளுகளை பிடிச்சு உள்ள போறதுதான் எங்களை போலீஸா போட்டிருக்கு. நீ என்ன பார்த்தே சைட் அடிக்கிறியா? உன் முகரைக்கு சைட் ஒரு கேட்டா வச்சா உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது. போலீஸ் தெரியாதுதா, இனி தாங்காதுதா, இனி தாங்காதுமா, இனி தாங்காதுமா, இனி தாங்க. உனக்கு அடி விழுந்தது அக்கா ஆயிட்டேனா நானு? எந்தடா ஒழுங்கா நில்லுடா. கேப்படா, கேப்பெடுத்து கூடா. அந்த வேஷ்டி எடு, முகத்தை தொட. ஏன் முகத்துல உன் முகத்தை தலை சீவு. சீப்பு இருக்காக்கா? உன் முகை சீப்பு வர கேக்குதா? சீவுடா. அழகானமே. அண்ணே சீக்கிரம் வாங்கினேன். உள்ள போனதுதானே. எவ்வளவு நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்கறா சந்தர்ப்பம் தானே. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீ பாத்திருக்கவே மாட்டடா. இந்த சந்தோஷமான என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அங்க நடந்த அந்த இடத்தை சிந்திச்சு பார்த்து அது எங்கேயோ பிடிக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தை நீ அனுபவிச்சுன்னு வச்சுக்க, இந்த உலகத்திலே இருக்க மாட்டாடா. நீ இன்னொரு உலகத்துக்கே நான் உங்களுக்கு என்னடா பாவம் செஞ்சேன்? இப்படி ஒரு டிஸ்கோ கடையை ஆரம்பிச்சு என் கடையை போட்டி கடையா மாத்திட்டீங்களடா. இந்த டிஸ்கோ கடையா கொஞ்ச நாள் போனா 5 ஸ்டார் ஹோட்டல் கண்ட்ரோல். நம்ம கொண்டாட்டல வர ஜானிடா. வாமா வா. ஆடி ஏய், இது ஏன் சட்டை? வா 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 வா. திருட்டு கழுத. அத்தை, மாமா மெட்ராஸ்ல வியாபாரம் பண்றாருன்னு பேரு. இவ உயரத்துக்கு ஒரு தாவணி கூட வாங்கி போட முடியல. ஏய், கரெக்ட். கட்ட முடியாது. உனக்கு ஒரு வேலை கிடைச்சி நீ வாங்கி தரப்பதா தாவணி போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சிவா சிவா, நீ போயிட்டு வந்தது எத்தனாவது இன்டர்வியூ? இண்டலா? கரெக்ட் 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 கரெக்ட். கையெடு, பொல்லாத சட்டை. மாமா. ஆமா விஜயலட்சுமி, எப்பமா வந்த? காலையிலேயே வந்துட்டேன். அம்மா இவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்திருந்துட்டு இப்பதான் போனாங்க. அப்படியா? மாமா. மாமா. என்னம்மா? உங்க புள்ள இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தாச்சு. அப்படியா? என்ன மாமா அப்படியா? இன்டர்வியூ எப்படி செஞ்சேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் நல்லதா செஞ்சாங்க. ஆனா வேலை மட்டும் கிடைக்காது. சிக், வயிற்றுல கிளப்பாத. லஞ்சம் கொடுக்காம சிபாஸ் எல்லாம் வாங்கிறதுக்கு என்ன சுதந்திரமா? இவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உடனே வேலை கிடைச்சிடும். சொல்லுவாரா? சொல்லிட்டா ஐயாவோட கௌரவம் என்ன ஆவறது? பஸ்ல விட்டு இறங்கும் போதே நக்கலா கேக்குறானுங்க, என்ன ஜீவா 99வது இன்டர்வியூ எப்படி பண்ணேன்னு. ஜீவா ஜீவா, நீ 100வது இன்டர்வியூக்கு போகும்போது எனக்கு சாக்லேட் வாங்கி தரியா? நேரண்டி, நீ எல்லாம் கிண்டல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. பார்த்தேன் ரசித்தேன், பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் ஐயையோ ஐயையோ. பார்த்தேன் ரசித்தேன், பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இவளென மலைத்தேன். என்ன வள்ளி, மணி 8 ஆகுது, இப்பதான்
குறிச்சியா? இத பாரு, பொழுதோட எந்திரிச்சோமா, குளிச்சோமா, தண்ணி தெளிச்சு கோலம் போட்டோமா, பொம்பளை பிள்ளைனா அப்படிதான் லட்சணமா இருக்கணும். வள்ளி, இதுல இருந்த தேனை நீயே கீழே கொட்டிட்டியா? நான் கொட்டலையே. ஏன்னா? ஒண்ணு இல்ல, இதுல இருந்து தேன்ல பள்ளி விழுந்துச்சுன்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. சரி விடு, அவரே கொட்டிருப்பார். பள்ளி விழுந்ததை சாப்பிட்டாதான் இப்படி ஏடா கூடமா ஆகும். உனக்கு என்னாச்சு? நான் தான் தெரியாம குடிச்சிட்டேன் ஜீவா. குடிச்சியா? மொத்தத்தையும் குடிச்சியா? வள்ளி, உங்க அண்ணிய கடைசியா ஒரு தடவை பாத்துக்கோமா. ஐயோ அத்தை, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் கத்திரிக்காய் சைஸ்ல குள்ளமா செல்லமா வளர்த்து, அதுவும் இப்படி அல்பாயுஸ்லயா போகணும். ஐயோ அதிர்ச்சியில அழகா வர மாட்டேங்குதே. வள்ளி, நீ போய் பாலுக்கு ஏற்பாடு பண்ணுமா, நான் போய் மேலக்காரனுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மா விஜயலட்சுமி, நீ கவலையா படாத. உன் ஊர்வலத்துக்கு மாமன் தான் டான்ஸ், சும்மா பூந்து விளையாட மாட்டேன். டங்க நக்கன நக்க நக்கன நக்க நக்கன டங் டங். ஏண்டா பொடி மட்ட பார்த்தா புல்லாங்குழல் சைஸ் கூட இருக்க மாட்டேன், நக்கலடா பண்ற? அண்ணா வளவளன்னு பேசாம பொத்திக்கிட்டே போடுறீங்களா? மாமா, காசு யார் கொடுக்கறது? அதான் மச்சான், இந்த தீக்கு ஜோசி இருக்குல்ல, அதுல பாத்துருவோம். போச்சுடா, இன்னைக்கும் தீக்குச்சி ஜோசியமா கிழிஞ்சது போ. நம்மள மாட்டி விட்டுறாத மாமு, பையில துட்டு இல்ல. மோகனு அவங்க அப்பாவோட அண்டர் வேற அடுத்து துட்டு எடுத்து வந்திருக்கான். அவன ஒரு அமுக்கு அமுக்கு. அசத்திரம் பாரு. அந்தவா அண்ணன் எதுக்கு நான் அபூட்டம் ஆயிட்டாரு? ரெடியா மாமா? டேய், என்னடா இது தீக்குச்சி ஜோசியம்? ஒரு இடமும் புரிய மாட்டேங்குதே. டேய் மோகன், மாமு கையில 7 குச்சி இருக்கு. சரி, அந்த 7 குச்சில ஒரே ஒரு குச்சி மட்டும் மருந்து உடைச்சிருக்கு. மீதி 6 குச்சிலயும் மருந்து இருக்கு. எவன் ஒருத்தன் அந்த உடைச்ச குச்சியை எடுக்கிறானோ அவன் தான் டீக்கு காசு கொடுக்கணும். மாமா, அந்த மீதி 6 குச்சில மருந்து இருக்குல்ல மாமா? மாப்பிள்ள சந்தேகப்பட்ட கையை பிரிச்சு பாரு. என்னடா உத்தமண்டா நீ, ஒன்ன போய் சந்தேகப்படுவேன். ஃபர்ஸ்ட் யார் எடுக்கிறது? முதல் குச்சி இந்த நம்ம மோகன் எடுப்பானே, நல்லா எடுப்பான் அவன். நோ ப்ராப்ளம். எடுற. எதுவுமே மருந்து இல்லையானே? இங்கு கூடியிருக்கும் புறநானூற்று பரம்பரையில் வந்த வீர பொதுமக்களே, இங்கு நடக்க இருக்கும் மாபெரும் மல்யுத்த கபாடி போட்டினே. கபாடி போட்டியில் நமது பொன்வயல் கிராமத்து அணியினரும் பொள்ளாச்சி அணியினரும் மிகுந்த வீர ஆவேசத்துடன் மோத இருக்கிறார்கள். அனைத்து மாவட்ட கபாடி போட்டியிலும் தாலியாப்பட்டி கந்தசாமி பேரன் விபூதி வீராசாமி 11 ரூபா மொய். இது என்ன கல்யாணமா கருமாதியா? ஏண்டா மைக்குன்னா மொய் தானா? இது கபாடி போட்டுடா. எனக்கே 6 மாதம் கழிச்சு தான் மைக் அடிச்சிருக்கு. டேய், இவெல்லாம் கரெக்ட் பண்றான். புந்துட்டானே உச்சாராரு, நீ போ, எங்க வளர்ச்சி நிதியில சேர்த்துக்கிறேன். எதிரணியை புறமுதுகு காட்சி ஓடச் செய்வோம் என்பதை இனவெடுத்த தோள்களை கொண்ட எங்கள் பொன்வயல் வீரர்கள் மீது வைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையால் திருத்தமாக குறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இவனை பிடிச்சு விடுறதுக்கு 2 ஆளா? கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா கை கால் தனியா வந்துரும். என்ன ஏமா மறக்க? அங்க பாரு மாமன். ஐயோ அண்ணி, அரை டிக்கெட்லாம் எழுந்துருங்கடா. டேய் வந்துடுச்சிங்க வானர கூட்டம். பொண்ணுங்களுக்கு நேரா உட்கார்ந்து இருப்பீங்களே, அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? நமது வீரர்களின் பராக்கிரமத்தை தெரிந்து கொண்டு எதிர் அணியினர் வரவே இல்லை, ஏன் வரவே மாட்டார்கள். என்ன போன ஆளே இருக்கா? எங்க கல்லூரி அவசரமா போய்க்காரா? ஆள் பார்க்க அவசரமா?
பொன்வயல் வீரர்கள் எங்கிருந்தாலும் உடனே களத்திற்கு வரவும். வெற்றி அல்லது வீர மரணம். என்னடா இந்த பொன்வயல் கிராமத்துக்கு வந்த சோதனை? இந்த குண்டர் கூட்டத்தை எதிர்த்து போரிட ஒருவரும் இல்லையே. இது தாய பாஸ் கிடையாது, கபடி போட்டி. குண்டனுங்க நசிக்கிடுவானுங்க. ஜெயிச்சு காமிச்சிட்டா ஜெயிச்சுட்டா முறை பொண்ணு தானே, முத்தம் கொடுப்பா. மாப்பிள, இந்த தடியங்களை அமுக்குற அமுக்குல முத்தம் மொத்தமா வந்து சேரணும் உனக்கு. தூள் கிளப்பு. என்னடா கபடி 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 ஜீவா தவிர 6 பேர் அவுட். ஏய் ரவுண்ட் கட்டறா. புடிச்ச கை புடிச்சா. அப்படியே அப்படியே. ஆமா. பாதே. கபடி 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 கபடி
கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி வசந்தியோட அப்பா வரான் பார். வணக்கம் மாமா. வசந்தி சௌக்கியமா? மச்சான் கவுன்சியா கழுவி கரோடு மாதிரி இருந்தா கூட பக்கத்துல வாய்க்கா மீன் மாதிரி ஒருத்தர் வளவளன்னு இருக்காள். யாரா அவ? அட சொல்லுப்பா. பாட்டி தாராமணி எவ்வளவு கிலோ? தாராமணியா? உள்ள படி. படி. வந்துட்டானுங்க. வேர்க்கல்ல வாங்குற மூஞ்சிய பாரு. ஏய் கிழவி, என்ன எங்களை பார்த்தா வேர்க்கல வாங்குற மாதிரி தெரியலையா? அதான் மூணு பொட்டலத்தை கட்டு விடு. 1 2 3. எனக்கா? ரைட்டு. தம்பி 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 சிவா தம்பி காசை கொடுத்து போங்கப்பா தம்பி. ஏதோ அந்த கிழவி சொன்னாலேன்னு வீம்புக்கு வேர்களை வாங்கிட்டு வந்துட்டோம். கூட ஊத்திக்கிறதுக்கு ஒரு ஃபுல்லு கடை இருந்தா நல்லா இருந்திருக்கும். சூப்பர் மச்சான். இப்ப சொல்லு, அங்கே